ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 7/2/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. இன்றைக்கி நம்ம 50-50 FF83க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை புரியாத பட்சத்தில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. டெய்லியும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மெம்பர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. புதன் டு புதன்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை நம்மளுக்கு 922 நண்பா. அதுக்கு முந்தின புதன் பார்த்திங்கன்னா 255. அதுக்கு முந்தின புதன்கிழமை 551. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சி போர்டோட 143 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. ஸோ 143னாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ 143ங்கிறது நம்மளுடைய லவர்ஸ் நம்பர்ஸ் தான். ஸோ அதை தான் நம்ம சி போர்டோட கூட்ட போகிறோம். கூட்டும்போது நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துடலாம். 976லேருந்து கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 6. இந்த 6ஓட நம்ம வந்து 143 கூட்ட போகிறோம். ஸோ 143 எப்படி கூட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 ஃபுல்லாக எப்படியே போட்டுடலாம். போட்டு ப்ளஸ் 6 ஈக்குவல் டு இப்போ 1 ஒன்றா கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டும்போது 7, 6ஓட 4 கூட்டும்போது 0, 6ஓட 3 கூட்டும்போது 9, 709 709. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 709 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 775. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 77 3 நம்பர் டச் தான் நண்பா. ஆனால் கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் அண்ட் பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தடை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா. ஸோ ஒரு ஃபார்மெட்டு முடிஞ்சிச்சு. இப்போ 775க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 775 இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட 143 ப்ளஸ் 5. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 6 9 8 6 9 8. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்மளுக்கு 698 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 775க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் ஏ அண்ட் பி. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டாவது ஃபார்மெட்டு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏபி போர்டு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு டச்சு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு நண்பா. இப்போது 882க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட 143 ப்ளஸ் 2. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டணும், 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 2ஓட 4 கூட்டினோம்னா 6, 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 3 6 5 365 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 6 5ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 882க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 551. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் ஏ அண்ட் பி. ஸோ கண்டினியூஸாக 3 ட்ராவும் நம்மளுக்கு ஏபி கிடச்சிருக்கு நண்பா. 3 ட்ரா முடிஞ்சு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 551க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 1. இதோட நம்ம 143 ப்ளஸ் 1. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 1ஓட 4 கூட்டினோம்னா 5, 1ஓட 3 கூட்டினோம்னா 4. அப்போ 2 5 4
நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய டச் நம்பர், அதாவது ஏ போர்டுக்கான நம்பர் வந்து 254. இதுதான் நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் 254 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 255 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 25. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஃபுல் போர்டு நண்பா, ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. ஸோ 4 ட்ரா முடிஞ்சு 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏபி போர்டு, ஏபிஏசி போர்டு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டுமே கவர் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ 255க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 255 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது சி போர்டுங்கிறதுனால 5. இதோட 1 4 3 + 5. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 1 கொட்டினோம்னா 6, 5ஓட 4 கொட்டினோம்னா 9, 5ஓட 3 கொட்டினோம்னா 8, 6 9 8 6 9 8 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 255க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 6 9 8 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 255க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 922 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போது 143 ஃபார்மேட் இங்கே முடிஞ்சு. இப்போது இந்த ட்ராவுக்கான பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 922 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். இந்த புதன்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதோட பெய்ட்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். 922 இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட 1 4 3 + 2 = இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டும்போது 3, 2ஓட 4 கூட்டும்போது 6, 2ஓட 3 கூட்டும்போது 5, 3 6 5 365 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 6 5 கிடச்சிருக்கு. இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்குது. போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் இருக்குது. இந்த ட்ராவில் ஏ போர்டு அதோட பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதை நான் போகும்போது கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ ஆல் போர்டுன்னு கொடுக்கறதுக்கான காரணம் நம்ம வந்து சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற 2 போர்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அதனால தான் ஆல் போர்டு கொடுக்குறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 6 5 365 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த ட்ரா அதாவது நம்ம 3 நம்பர் டச்சுங்கிறதுனால நம்மளுக்கு அதிகப்படியாக பேஸ் தான் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவிலையும் பேஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் 36 35 65. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. மற்றபடி கேம் டபுளாக இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். கேம் டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக இதில் டபுள் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். வேண்டாம் சிங்கிள் தான். அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிளுக்கு தான் சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. டெய்லி ஏ போர்டு வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி புதன்கிழமை 7/2/2024 50/50 FF 83க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.